கோமாளி செட்ல பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் ஆக்சுவலா அங்க என்னதான் சண்டை நடந்தது அப்படின்றத நியூஸ் ரீடரான ரஞ்சித் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது பிரியங்கா மணிமேகலை விஷயம் தான் ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போதே தெரியுது பிரியங்கா மணிமேகலோட வேலையில இன்ட்ரப்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆக்சுவலி 2 வாரமா இதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா திவ்யா துரைசாமியும் விடிவியும் கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல திவ்யா துரைசாமி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எமோஷனலா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கரா மணிமேகலை பண்ண வேண்டிய வேலையை பிரியங்கா அந்த இடத்துல வந்து ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. திவ்யாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து மணிமேகலை பண்ண வேண்டிய வேலை, அதனால மணிமேகலை சண்டை போடுறாங்க. ஏங்க நான் சொல்வேன்ல, நீங்க ஏன் அதை சொல்றீங்க அப்படின்னு சண்டை ஆரம்பிக்குது. நம்ம பிரியங்கா வந்து கோவப்பட்டு கேரவன்ல உட்காந்துட்டாங்க. நான் யதார்த்தமா தான் சொன்னேன், இவன் ஏன் இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு உட்காந்துட்டாங்க. அப்புறம் சேனல் சைட்ல இருந்து போய் அந்த ப்ராப்ளத்தை பேசி சரி ஓகே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சேனல் சைட்ல இருந்து பிரியங்காவை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த வாரம் மணிமேகலை கிட்ட நீங்க போய் அங்க சாரி கேளுங்க, நீங்க போய் பிரியங்கா காலில் விழுந்து சாரி கேளுங்க, அப்பதான் நல்லா போகும், உங்களுக்கு இன்னும் எபிசோட்ஸ்லாம் நல்லா இருக்கும், உங்களுக்கு நிறைய ஷோஸ்லாம் கிடைக்கும், இன்னும் நல்ல பேர் கிடைக்கும், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் மணிமேகலை அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, என்னோட போர்ஷனை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸோ எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. மணிமேகலையும் நின்றுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களோட ஃபேஸ் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டல்லாவே இருக்காங்க, என்ஜாய் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 பர்சன்ஸ் அவங்க கூப்பிட்டுறாங்க கண்டஸ்டன்ட். ஆனா பிரியங்கா வரும்போது பிரியங்காவை நம்ம மணிமேகலை கூப்பிடவே கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ரக்ஷன் தான் கூப்பிடுவாரு. ஸோ 2 வாரமா அந்த சண்டை போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு அவங்க கூப்பிடவே இல்லை. கடந்த 2-3 வாரமாவே பிரியங்காவை நம்ம மணிமேகலை கூப்பிடவே இல்லை. ஏன்னா சின்ன சின்ன கிளாஷ் வந்து அப்பவே போய்கிட்டே இருந்தது. இதுதான் அன்னைக்கு நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். Why do I want to make a video supporting மணிமேகலை? I am your side மணிமேகலை அப்படின்னு நீ எவ்வளவு கண்ணியமா எவ்வளவு தைரியமா ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்க தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி இப்போ சுசித்ரா மணிமேகலை குக் வித் கோமாளில இருந்து வெளியே வந்ததை பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா, நான் இதுக்கு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம், பட் இது ஷோ பத்தினது கிடையாது. அங்க நடந்த விஷயத்தை அவங்க எவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது புள்ளிய பத்தி இவ்வளவு கண்ணியமா டாக்ஸிக் ஜோன்ல இருந்து வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இவ்வளோ தைரியமான முடிவு எடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம வெளியே வந்து எவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ மணிமேகலை அப்படின்னும் நான் ஓ சைடு தான் இருக்கேன். அதே மாதிரி நீ எவ்வளோ அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்ப அப்படிங்கிறது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பிரியங்காலாம் எப்பேற்பட்ட லேடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக அவனோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இவ தான் நாசமாக்கிட்டா. அண்ட் இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஏதோ நான் காசிப் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வீடியோக்கான எய்ம் வந்து நான் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சுசித்ரா ரொம்பவே போல்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பற்றியும் அண்ட் எதனால் இவங்க பிரிஞ்சாங்க அப்படின்ற பற்றியும் சுசித்ரா சொல்லியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் யாருக்கு, மணிமேகலைக்கா பிரியங்காக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.